வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் தற்சமயம் ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்ட சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன, இதை எடுத்து நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்புடைய தேர்வுகள் எப்பொழுது தொடங்க இருக்குது, எந்த அளவுக்கு பிஜிடிஆர்பியில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க என்பதெல்லாமே பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் கிடையாது, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்ற போகிறாரு அப்படின்றது இவர் கையில் தான் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த 149 ஜிஓவை நீக்குவாரா, இல்லை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுப்பாரா, டெட்டில் பாஸ் மார்க் 60க்கு அனைவருக்குமே வழங்கி தருவாரா, இப்படி பலதரப்பட்ட குழப்பங்கள் தான் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆசிரியர்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிய ஆசிரியர்கள் கூட்டணி கோரிக்கைகள். புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி சார்பாக இதை வெளியிட்டிருக்காங்க. முதல்வருக்கு ஆசிரியர் கூட்டணி சார்பாக இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன, பட்டதாரி ஆசிரியர் கூட்டணிகள் அனைவருமே சேர்ந்து இந்த முதல்வருக்கு இந்த கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அரசு துறையில் காலியாக உள்ள காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டணி முதல்வருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி பொது மாநில செயலாளர் செல்லையா அறிக்கையில் தமிழக மக்கள் நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைத்துள்ள முதல்வர் ஜோசப் விஜய்க்கு சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கும் அரசு மற்றும் ஆசிரியர்கள் சார்ந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும். காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாற்ற வேண்டும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஒப்பந்த முறையில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் காலமுறை ஊதியத்துடன் கொண்டு வர வேண்டும். அரசு பள்ளிகளில் பயின்று மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி சேர்க்கையில் இடஒதுக்கீடு 20% உயர்த்த வேண்டும். இது இவ்வாறு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வை ரத்து அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் கூட்டணி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் யோசிச்சுட்ருக்காரு. விரைவில் இதற்கான முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் விவரம் கோரி பள்ளிக்கல்வி இணை இயக்குனருக்கு ஒரு கடிதம் ஒன்று போயிட்டுருக்கு. இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரம் கோரி பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு ஒரு உத்தரவு. 31/5/2026க்கு முன்னாடி இந்த இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை விவரங்களை பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் போயிட்டுருக்குங்க. டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான நீதிமன்ற தீர்ப்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வழங்க இருக்காங்க. இன்று நாளை 60 மார்க் எடுத்தால் அனைவருக்குமே பாஸ் என்ற தீர்ப்பு வழங்க போகிறாங்க. புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் இதற்கு உண்டான தீர்ப்பு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஒரு அரசு பார்த்திங்கன்னா ஒரு புதிய அரசாணை ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு புதிய அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.